ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளிவந்த சொர்க்கவாசல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்த்துடலாம். இந்த படத்தோட டீசர் லான்ச்சுக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் வந்திருந்தாங்க. இந்த படத்தோட கதைக்களமே ஜெயிலை பற்றி இருக்கிறதுனால லோகேஷுக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோவை பார்த்த லோகேஷ் கைதி 2 படத்தில் ஒரு சில சீன்ஸை மாற்றிருக்காரா. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. சித்தார்த் விஸ்வநாத் தான் இந்த படத்தை எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு இதுதான் முதல் படமும் கூட. இதுக்கு முன்னாடி காலா கபாலி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி, கருணாஸ், ஐயப்பன், ஷரஃபுதீன், ஹக்கீம் ஷா, பாலாஜி சக்திவேல், ஆண்டனி தாஸ்ன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்களாம். நம்ம ட்ரெய்லர்ல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம், ஜெயிலில் இருந்துக்கிட்ட ஒரு கேங் தப்பான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் மாட்டிக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. இன்னும் சொல்ல போனால் 1999 சென்ட்ரல் பிரிசனில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதையை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஆர்ஜே பாலாஜி இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தார். ஒரு ஜெயிலில் எப்படி அப்பாவியான ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கான்றது தான் இதில் சொல்ல வராங்க. ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். ஒரு சின்ன சாப்பாட்டு கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு பார்த்திபனா நடிச்சிருக்கா ஆர்ஜே பாலாஜி. இவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டாருன்னு இவர் மேலே கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. அங்கே ஜெயிலை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காரு சிகாவா நடிச்சிருக்க செல்வராகவன்ற ஒரு பெரிய ரவுடி. இவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டாக வேலை பார்க்குறது கென்ட்ரிக்கும் டைகர் மணின்னு இன்னொரு ரவுடியும் தான். இவங்க மாட்டிக்கிற பார்த்திபன் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை அவரால் சந்திக்க முடியல. இங்கே இருக்கிற போலீஸும் வார்டனும் இவரை கைக்குள்ளே போட்டுட்டு சிகாவை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வில்லன் கிட்டையும் இன்னொரு பக்கம் போலீஸ்கிட்டையும் பார்த்திபன் மாட்டிட்டு முடிக்கிறாரு. கடைசியில் இதிலிருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த சொர்க்கவாசல். இந்த கதையை 1999 சென்ட்ரல் பிரிசனில் நடந்த கேங்ஸ்டர் பாக்ஸர் வடிவேலோட மரணத்தில் அங்கே இருந்த கைதிகளெல்லாம் போலீஸை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா ஆசைகளும் இருக்கிற ஒரு சாதாரண ஆள் எப்படி இந்த ஜெயிலில் மாட்டி கடைசியில் ஜெயிக்கிறான்றது தான். இது வரைக்கும் வந்த படங்களில் ஜெயில் சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கதை முழுசாக ஜெயிலில் தான் நடக்குது. ஜெயிலில் நடக்கிற கொடுமையான விஷயங்களை இதில் காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற கைதிகளோட பவரை பொறுத்து அங்கே நடக்கிற கொடுமைகள், அங்கே இருக்கிற குரூப் ஒழுங்காக நடந்துக்கிறவங்கள ஜெயிலில் சமைக்க வைக்கிறதுன்னு ஒரு பிரிசனோட ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி அவரோட காமெடி பார்ட்டை விட்டுட்டு இவ்வளோ சீரியஸாக பண்ணியிருக்கிறது நல்லாவே இருந்தது. ஒரு சாதாரண ஆளாக எல்லாத்தையும் இழந்துட்டு தேவையில்லாத விஷயத்த தன்னோட கையில் எடுக்கிறதுன்னு அவரோட கேரக்டரை ரொம்பவே அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சிகாவா செமைய ஆசத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு கேங்ஸ்டராக அங்கே இருக்கிற ஆட்களை பயப்படுத்தி வச்சிருக்கிறதா இருக்கட்டும்னு ரொம்பவே மிரட்டலாக நடிச்சிருக்காரு. கதையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே செதறாமல் டைரக்டர் எடுத்துகிட்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஹெவியான சீன்ஸுக்கு பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே செமையாக கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த படத்தில் அவ்வளவா சாங்ஸ் இல்லைனாலும் சாங்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்ற ஃபீலை இந்த படம் கொடுக்கலன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடும் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஆக்ஷன் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.